நீட் 2026 ஓட ட்ரெஸ் கோட் பாத்திரலாமா? எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா போக முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாய்ஸோட ட்ரெஸ் கோட் என்னன்னு பாத்திரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஆரம்பிச்சிடலாம். எப்பவுமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ்ஸா போட்டுக்கோங்க. முக்கியமா லைட் கலர்ல போடுங்க. தென் பேண்ட்னு பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரவுசர்ஸ் இல்லைன்னா ட்ராக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷூஸ் போடவே போடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளான சாண்டில்ஸ் போட்டுக்கோங்க. தென் வாட்ச் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிரேஸ்லெட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூலிங் கிளாஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதிருக்கு போங்க. அடுத்து கேர்ள்ஸோட ட்ரெஸ் கோட் என்னன்னு பாத்துடலாம். இதே மாதிரியே சிம்பிளா டி-ஷர்ட் போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாம் போடாதீங்க. இதே மாதிரி ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் நிறைய பெரிய பெரிய பிரிண்டட் டி-ஷர்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. குர்த்தி போடுறதா இருந்தா எந்த அளவுக்கு சிம்பிளா போட முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா போட்டுக்கோங்க. நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேண்ட் வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் அந்த மாதிரி போடுங்க. நிறைய ஜிப் வச்சு நிறைய பாக்கெட் வச்சு இந்த கார்கோஸ் கீர்கோஸ் எல்லாம் போட வேணாம். நீங்களும் நிறைய பட்டன் வச்ச டாப்ஸ் டி-ஷர்ட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப்பர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏதோ இந்த மாதிரி நான் பாத்ரூம் செருப்பு போட்டு வந்திருக்கேன் இதே மாதிரியே போட்டு போங்க. ஷூக்கி எல்லாம் போட்டு போயிடாதீங்க. கம்பல், ரிங்ஸ், வாட்ச், வளையல் எதுவுமே எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிடுங்க. சின்னதா போட்டுக்கிறேன் அப்படிலாம் வேணாம், எல்லாத்தையும் கழட்டிடுங்க. எதுவுமே வேணாம். ஹேருக்கு வந்து சிம்பிளா ஏதாவது பேண்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்க. பட் அவங்களோட கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. தென் வாட்டர் பாட்டில் கடையில ஒரு 20 rupees வாட்டர் பாட்டில் வாங்கி மேல இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. சோ நாங்க சொன்ன எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி எக்ஸாம் பிரஷர்லயே இருப்பீங்க. இந்த ட்ரெஸ் கோட்ல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு உங்களை வெளில அனுப்பிச்சிட்டு போய் மாத்திட்டு வாங்கன்னு சொன்னா அது இன்னும் கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுத போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜையும் சுச்சி எக்ஸ்பென்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.